ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜ் சாண்ட்விச். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் ரொம்ப கெட்டியாக இருக்கணும் தயிர். அதை கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு அடுத்ததான் குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லது, பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். முட்டைக்கோசையும் இந்த மாதிரி துருவி சேர்த்துட்டு குடமிளகாவை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி வெள்ளரிக்காவையும் துருவி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கருப்பு உப்பு, அதாவது பிளாக் சால்ட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு உங்கள் காரத்திற்கு ஏற்ப நீங்கள் மிளகுத்தூளையும் பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு வெஜ் சாலட் ரெடி ஆயிரும். இதை அப்படியே சாப்பிட்லாம். உங்களுக்கு எந்தெந்த காய்கறிகள் பிடிக்குமோ அதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாளும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு தான் போட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த மாதிரி சாலட் ரெடி பண்ணதுக்கப்புறமா ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணாமலே சாலடை உள்ளே வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே ப்ரெட்டை நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெட்டில் இந்த மாதிரி வெஜ் சாலடை வச்சுக்கலாம். இந்த தயிர் சாண்ட்விட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம தயிர் ஆட் பண்ணி இந்த சாலட் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ப்ரெட்டு மேலே இந்த சாலடை வச்சதுக்கப்புறம் இன்னொரு ப்ரெட்டை எடுத்து இது மேலே வச்சு உடனே சாப்பிட்றணும். இல்லைனா கீழே உள்ள ப்ரெட்டு தயிர் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தயிர்னால் கொஞ்சம் ஓவராக சாஃப்டாகி நனைஞ்சு போயிடும். அதனால தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். செஞ்ச உடனே சாப்பிடுங்க, செமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த தயிர் சாண்ட்விட்சை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சாண்ட்விச் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே மறக்காமல் இந்த சாண்ட்விட்சை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.